கிறிஸ்துவுக்குள் பிரியமான செல்ல குழந்தைகளுக்கு அன்பின் நல்வாழ்த்துக்கள். இன்று ஆகஸ்ட் மாதம் 29ஆம் நாள். இன்னைக்கு தேவன் உங்களோடு பேசுறதுக்காக ஒரு விசேஷமான பரலோக மன்னாவை கொடுத்திருக்கிறாரு. இன்றைய மன்னா 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோட கூட ஆளுகையும் செய்வோம். செல்ல குழந்தைகளே, இந்த வசனத்துக்கான விளக்கத்தை இப்ப நாம பார்க்கலாமா? இந்த உலகத்துல தேவனோட பிள்ளைகளுக்கு வர சோதனைகள் எல்லாமே நம்மளோட நற்குணங்களை, அதாவது நல்ல நல்ல கேரக்டர்ஸ் வளர்த்துக்கிறதுக்காகவும், நம்மளோட பரமபிதாவாகிய தேவன் மேலேயும் அவரோட குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மேலேயும் நம்ம வச்சிருக்கிற அன்பையும் கீழ்ப்படிதலையும் ப்ரூஃப் பண்ணி காமிக்கிறதுக்காகத்தான் தேவனால அனுமதிக்கப்படுது. கிறிஸ்துவுக்காக நாம சகிச்சுக்கிற இந்த சின்ன பாடுகளும் சோதனைகளும் நம்மளை ஆவிக்குரிய பிரகாரமாக பக்குவப்படுத்தி எதிர்காலத்துல தேவனோட ராஜ்யத்தோட ஆசீர்வாதங்களுக்கு நம்மளை தகுதி உள்ளவங்களா மாத்துது. பாடுகளை தாங்கி விசுவாசத்துல உறுதியா நிக்கிறது தான் கிறிஸ்துவோட கூட அரசால போற தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய சிறந்த நட்பண்பாகும். எனவே குழந்தைகளே, நம்மளோட வாழ்க்கையில வர சின்ன சின்ன கஷ்டங்கள், சோதனைகள் இதையெல்லாம் பார்த்துட்டு நம்ம பயந்து போய் சோர்ந்து போயிடக்கூடாது. இது எல்லாத்தையுமே தேவனுக்கு முன்பாக தாழ்மையோட சகிச்சுக்கிட்டு இயேசு கிறிஸ்துவோட மாதிரியை பின்பற்றி எப்பவுமே நம்முடைய தேவனுக்கு பிரியமான உண்மையுள்ள நல்ல பிள்ளைகளா வாழ பழகிக்க வேணும். செல்ல குழந்தைகளே, இந்த மன்னாவை இன்னும் தெளிவா புரிஞ்சுக்க உங்க பைபிளை எடுத்து 2 பேதுரு 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. பாடுகளை தாங்கி விசுவாசத்துல உறுதியா நின்று தேவனுக்கு பிரியமான நல்ல பிள்ளைகளா வாழ்றது எப்படி அப்படின்றத குறித்து இன்னைக்கு நாள் முழுக்க தியானம் பண்ணுங்க. ஓகே குட்டீஸ், இன்னைக்கு இந்த மன்னாவோட சந்தோஷமா இருங்க. இன்னைக்கு நைட்டு ஒரு சூப்பரான வேதாகம கதையோட நாம சந்திக்கலாம். எப்பவுமே தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் பிடிச்ச சமத்து பிள்ளைங்களா இருங்க. God bless you. Bye.